விநாயகர் அகவல் தொடர் 11 தொடங்க இருக்கிறேன். குண்டலினி அதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டலு கனலை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தே அமுத நிலையும் ஆதிதன் இயக்கமும். இந்த 5 வரி. குண்டலினி அதனில் அப்படின்னா குண்டலினி எனும் சக்தியினுள், அதனில் அந்த சக்தியினுள் அர்த்தம் வரும். கூடியன்னா அந்த குண்டலினுடைய சக்தியோடு பொருந்தி உள்ள, கூடியன்னா பொருந்தி உள்ள அசபை, அசபா என்னும் மந்திரம். ஆனா அந்த அசபா மந்திரங்கிறது அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அசபா மந்திரம் அல்லது அசபை மந்திரம் அப்படிங்கிறது எப்பவுமே நாம ஒரு மந்திரம் சொல்றோம்னா, ஒண்ணு யாராவது ஒண்ணு சொல்லணும், நம்ம எழுதுவோம், அதை படிப்போம், அதை மந்திரமா உச்சரிப்போம். அல்லது இன்னொருத்தர் சொல்லி கொடுத்திருப்பாங்க, அதை வச்சு நம்ம சொல்லுவோம். பேசுகின்ற முறையே அந்த மந்திரத்தை நாம் சொல்லுவது, வாயால் சொல்லுவது. ஆனா இந்த மந்திரம், அசபை மந்திரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த மந்திரம் எழுத்துக்களே கிடையாதுங்க. மந்திரனாலே எழுதி அதை உச்சரித்து செய்வதுதான மந்திரம். இது முற்றிலும் மாறுபட்டது. இதுக்கு எழுத்தும் கிடையாது, சப்தமும் ஒளியும் எதுவுமே கிடையாது. ஆனா இது ஒரு மந்திரம். இறைவன் நம் உடம்பில் அமைத்திருக்கிற இயற்கையின் அதிசயங்களில் ஒன்று இந்த அசபை மந்திரம். இந்த வரியில் நம்ம முதல்ல அந்த அசபை மந்திரங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா தான் அந்த வரியினுடைய எல்லாத்துக்கும் முதல்ல போலாம். குண்டலினி அதனில் கூடிய, பிரிச்சு நல்லா படிச்சோன்னா குண்டம் பிளஸ் அலி, குண்டலினி அதனில் கூடிய அசபை. ஒரு மந்திரம் எழுதப்படாமல், யாரும் சொல்லி கொடுக்காமல், ஜெபிக்காமல் உள்ள, யாருமே சொல்லி கொடுக்கலன்னு எப்படி அது உடலோடு ஒட்டி இருக்கும். அது எப்படி முடியும்? அது முடியும். இறைநிலையே நம் உடலிலேயே அமைத்து உள்ளான்னு பாருங்க. அந்த மந்திரத்தை நல்ல அந்த இடத்துலதான் நம்ம கவனிக்கணும். நாம சுவாசிக்கின்ற பிராணனன் என்ற உயிர் மூச்சு அந்த சப்தம் மட்டும் மேல இழுக்கும். ஆனா அந்த மூச்சு, அதே மூச்சை இழுத்த பின்னாடி அந்த எஸ்ன்னு மெதுவா இழுக்கிறோம் இல்லையா, அது நம்ம உச்சரிக்கிறோமா? இல்ல அது ஒரு எழுத்தை நம்ம உச்சரிச்சா அந்த மூச்சை இழுக்கிறோம்? கிடையாது. அது இறைநிலை அந்த பிராணன் உள்ள போனாதான் உயிர் வாழும் இந்த உடம்பு. அதுக்கு அது என்ன செய்யுது? அந்த இஸ்ங்கிற அல்லது தா ஷான்னு இருக்கு பாத்தீங்களா, அதான் அப்படி மெதுவா இழுக்கும் போது அந்த சப்தம், அந்த காற்று நம்ம உடம்புக்குள்ள போகும்போது ஒரு உணர்வு வருது பாத்தீங்களா, அந்த மூக்கு வழியா போற காத்தினுடைய அந்த சப்தம் இஷுங்கு வரும். வெளியே வரும்போது நாம உணர்வோம், ஹா அப்படி அப்படி வெளியே விடும்போது ஒரு உணர்வு வரும். இந்த ரெண்டையும் ஷா ஹா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த உள்ள உணர்வும் அந்த மனசு, அதை நீங்க இத நான் சொத்த ஒரு சப்தம் உணர்வு வரும், வெளியே விடும்போது ஒரு சப்தம் வரும். இந்த 2 சப்தத்தையும் வச்சுதான் இந்த மந்திரம் அசபை மந்திரம், அசபா மந்திரம் சொல்லி சித்தர்கள் சொல்லுவாங்க. இந்த மந்திரத்தை அந்த அம்மா அவ்வை பிராட்டியார் விநாயக பெருமானிடம் இந்த அசபாய் மந்திரத்தை எனக்கு சொல்லி கொடு அப்படின்னு கேக்குறாங்கன்னா, ரொம்ப முக்கியமான, இது பிராணன் சம்பந்தப்பட்டது இல்லையா, சப்தம் இல்ல, ஒண்ணும் கிடையாது. மூலாதாரத்திலிருந்து மெதுவா இழுத்தோம்னா அப்படி விடும்போது ஒரு மெதுவா விடுறோம். இதுதான் குண்டலினி சக்தியா சித்தர்கள் வர்ணிக்கிறார்கள். இந்த ஔவையார் இந்த இடத்துல ஏன் இத அசபா மந்திரம் என்று சொல்றாருங்கிறதுக்கு தான் இந்த விளக்கத்தை நான் கொடுக்குறேன். இப்படிப்பட்ட இந்த காற்றை மூலாதாரத்தில் வழியாக அப்படியே கொண்டு செய்கின்ற அந்த மந்திரத்தை எனக்கு சொல்லி கொடுன்னு சொல்றாங்க. அதுதான் அந்த பொருளினுடைய அர்த்தம் தான். குண்டலினி அதனில் அப்படிங்கறது நம்ம பிரிச்சு பார்க்கும்போது குண்டலினி பிளஸ் அதனில் அப்படின்னு பார்க்கணும். நம்ம இவர் எழுதி இருக்குது குண்டலி அதனில் அப்படின்னு தான். கூடிய அசபை அந்த மந்திரத்தை, விண்டலு மந்திரம், அது எப்படிப்பட்ட மந்திரம்? அந்த மந்திரத்தை சொன்ன உடனே குவிந்து எழுமா. விண்டெழு அப்படின்னா சொன்ன மாத்திரத்துல உடனே அந்த மந்திரம் எழுமா. இன்னும் என்னென்ன ரகசியங்கள் இருக்கின்றன என்பதையும் எனக்கு காட்டி வெளிப்பட உறுத்தி எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி அதை செய்யணுமா. குண்டலினி அதனில் கூடிய அசபை, அந்த அசபை மந்திரத்தை, அந்த விண்டெழு அப்படிங்கறத கூட நம்ம தனியா அந்த வரியை பிரிச்சு பார்த்தோம்னா, விண்டெழு அப்படின்னாலே அதனுடைய அண்டுன்னா மலை அப்படின்னு பார்த்தோம். விண்டெழுங்கிறத விண்டு பிளஸ் எழு அப்படின்னு சொன்னா
மலை எப்படி தன்னுடைய அடிபாகத்தில் நல்ல ஸ்ட்ராங்கா அகலமாக இருந்து போக 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 உச்சி மாதிரி உயரம் போய் சில நேரத்துல வானை தொடுமா. இந்த வரியினுடைய அர்த்தம் மூலாதாரத்தில் மூண்டலு கணலைன்னு ஒரு வார்த்தை வருது. மூலாதாரம் அப்படிங்கிறது உடம்பில் இருக்கிற முதல் சக்கரம் தான் மூலாதாரம் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தே அப்படின்னு வருது. கால் என்றால் காற்றுன்னு அர்த்தம். அப்ப காற்றால் எழுப்பும் கருத்து அறிவித்தே, அந்த காலால் எழுப்பும் கருத்துங்கிறதுல குண்டலினி சக்தியானது மூலாதாரத்திலிருந்து தானாகவே அது எழும்பி புருவ மத்தியில் நிக்குங்கிறது இந்த பாடலினுடைய அருமையான வரி. அடுத்தது பாக்குறோம், 5வது லைனை பார்க்க போறோம். இப்போ அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும், அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும், ஒரு அமுதம் திரவம்னு வச்சுக்கலாம். அந்த நிலை அது என்ன? அமுத நிலை. ஆதித்தன் என்பது சூரியன், இயக்கம் என்ன? அந்த சூரியனுடைய செயல்பாடுகள். முதல்ல அமுத நிலைங்கிறத நம்ம தலைப்பகுதியில உங்களுக்கு தெரியும், பிரம்மரந்திரம்னு ஒரு இடம் இருக்கு. பீனியல் பாடி, நாளமில்லா சுரப்பி இருக்கிற இடம். அந்த இடம் அப்படியே விரியுமா, அதாவது மொட்டு போல் இருந்த அந்த மூளை பிரெயின் பகுதி அப்படியே விரிமா. எந்த இடத்துல? பிரம்மரந்திரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தலை உச்சியில, அந்த இடத்துல மூளையினுடைய அமைப்புல இந்த இடத்துலதான் உண்டு. மண்ணும் மொட்டு போல் இருந்த மூளையானது விரிந்து 1000 இதழ் கொண்ட தாமரை போல் விரிந்து நிக்குமா. அதுலதான் அமிர்தம் இருக்குங்கிறாங்க. அமுதம் எப்படிங்க அதுல அமுதம் இருக்குன்னா, மொட்டு போல் இருந்த அந்த மூளையானது தவம் தியானங்களால் மகான்கள் சித்தர்கள் அதை அப்படியே விரிச்சு தாமரையா விரிச்சிருக்கும் போது, அந்த தாமரையினுடைய இதழ்கள், இங்க தாமரையுடைய இதழ்கள்னா தாமரை நினைச்ச கூடாது, மூளைதான் அந்த மாதிரி விரிஞ்சிருக்கு. அந்த இதழ்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, தாமரையில் இருக்கக்கூடிய அந்த தாதுக்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த விரிஞ்ச நிலையில் அதுக்கும் மூலம் தாது இருக்கு உள்ள. அந்த தாது கடினத்தன்மையானதுங்கிறாங்க சித்தர்கள் உணர்ந்திருக்காரு பாருங்க. அப்படி இந்த 1000 அந்த பிரம்ம யந்திரத்தில் இருக்கின்ற அந்த தாமரை மலரானது 1000 இதழ்களாக விரிஞ்சு அப்படி நிற்கும் பொழுது, அந்த இடத்துல என்ன பண்ணுது, அந்த தாமரை இதழினுடைய தாதுன்னா மூளையினுடைய அந்த விரிஞ்ச அந்த பகுதியினுடைய மூலப்பொருள் தாது, அதை எது பிடிச்சு வச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, சித்தர்கள் ஒரு கற்பனையில சொல்றாங்க, அதை எது பிடிச்சு வச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல பாதியாக இருக்கின்ற குளிர்ந்து இருக்கின்ற காமத்துக்குரிய பாகம் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருப்போம்ல, சந்திர மண்டலம், குளிர்ச்சியான மண்டலம். அந்த மண்டலம் தான் எப்பவுமே பாருங்க, இப்ப பிரிட்ஜ்ல ஒரு பகுதி ஒரு பொருளை வச்சுட்டீங்கன்னா நல்லா இறுகிரும், கடினத்தன்மையாயிரும். அதே மாதிரி உடம்பினுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த எந்த பகுதி, இந்த உடம்பினுடைய இடப்பகுதி யாருக்குரியது? சந்திர மண்டலத்துக்குரியது. அந்த குளிர்ச்சியினால அந்த 1000 தாமரை மலர்களாக இதழ்களாக விரிந்திருக்கின்ற அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதனுடைய தாதுவானது கடினத்தன்மையில் இருக்கு. அதை யாரு கொண்டு இருக்கிறார்கள் என்றால், உடம்பினுடைய இடப்பகுதியில் இருக்கிற சந்திர மண்டல பகுதி. அதை என்ன பண்ணுவாங்களாம் சித்தர்கள், தவத்தின் மூலியமாக மற்ற வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த பகுதியாகிய இருக்குல்ல சூரிய மண்டலம், அந்த பகுதி உஷ்ணமானதுல, அதை வைத்து இதை இலக செய்வார்களாம். இலக செஞ்ச உடனே அந்த பொருள்னா வேற மூளையே இலகிருன்னு நினைக்காதீங்க. அந்த ஆரம்பத்தில் கடினமா இருக்கிறத அதை யார் பிடிச்சு வச்சிருக்கா? சந்திர மண்டலம் பிடிச்சு வச்சிருக்கா. இருக்கிற சூரிய மண்டலத்தால் அதை உருக செய்து அப்படியே உருகுமா. அப்படியே உருகணும்னா அதுதான் அமுதம். அதத்தான் அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, இந்த அமுத நிலை, அமுதம் என்கின்ற நிலை, அந்த நிலைதான் அந்த தாமரை. அந்த அமுத நிலையும் ஆதித்தன் அந்த சூரிய மண்டலத்தை எப்படி அந்த ஆதித்தன் அக்னியை கொண்டு அதை உருக்கி இலக செய்து அமுதமாக மாற்றி கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த சூரியனுடைய இயக்கத்தை எனக்கு சொல்லி கொடு. அடுத்த பாட்டுல வருது, நம்ம போறோம். இந்த அமுத நிலை இருக்காங்களே, இதுதான் மகன். அங்க மேல இருக்கிற பீனியல் பாடியிலுக்கு அந்த விரிஞ்சு இருக்கிற 1000 தாதுவை அந்த சந்திர மண்டலம் பிடித்து வைத்திருக்கின்ற அந்த கடினமான தாதுவை சூரிய மண்டல பகுதியால் இலக செய்து அப்படியே அது அமுதமா சொட்டாகும் போது அது ஒன்னொன்னா சொட்டா என்ன பண்ணுவோன்னு கேட்டீங்கன்னா, அந்த சொட்டு அப்படியே நம்மளுடைய உள்நாக்குனுடைய அந்த வழியாக அதுல ஓட்டை இருக்குன்னு அந்த உள்நாக்கு வழியாக நாக்குல விழுகுமா சொட்டுன்னு. ஒரு சொட்டு விழுந்துச்சுன்னா
கிட்டத்தட்ட மாத கணக்கில் அவர்கள் சித்தர்கள் உணவை தேட மாட்டார்கள், தவத்திலே உட்கார்ந்துருவாங்க சித்தர்கள். மகர்ஷி சொன்னது. அப்ப இந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா அமுத நிலை, அப்ப இதுக்கும் விளக்கம் பார்த்துட்டோம். அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும். அப்ப அந்த அமுத நிலையை சொல்லு ஆதித்தன். அதனால் அந்த ஆதித்தன் இயக்கம் அங்க எப்படி ஏற்படுகிறது என்று சொல்லு. மொத்தம் இந்த பாடலினுடைய முழு பொருள் குண்டலினி சக்தி இடத்து பொருந்தி இருக்கும் அசபை என்னும் மந்திரத்தில் மேலோங்கி எழுப்புவதற்குரிய ரகசியத்தை, அதனுடைய தத்துவத்தை, அதனுடைய இலக்கணத்தை எனக்கு தெரிவி, எல்லோரும் அறியும்படி விளக்கி சொல்லி, நினைத்தவுடன் வெகுண்டு எழும் குண்டலினி சக்தியை உயிர் மூச்சு கொண்டு உயரச் செய்து, காலால் எழுப்புங்கிறது தான், உயிர் மூச்சு கொண்டு உயர செய்து மேல் நோக்கி செல்லும் அந்த மூச்சு சக்தியால் உண்டாகின்ற அந்த எப்படி அந்த மேல் நோக்கி எழுப்பி அந்த மூச்சால் செய்கின்ற அந்த இலக்கணத்தையும், அதோடு அமுதம் தரும் நிகழ்வினையும், அது உண்டாவதற்கு காரணமான அக்னி என்னும் சூரியனுடைய செயல்பாடுகளையும் பலரும் அறிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவிக்க வேண்டும் விநாயக பெருமானே. அப்படிங்கிறதா இந்த 5 வரிகளுடைய மொத்த பொருள். உங்களுக்கு நான் இதை கொடுத்திருக்கேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.